வணக்கம். முருங்கைக்காய் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். சீரகம், மிளகு, பூண்டு, தக்காளி, சின்ன வெங்காயம். 2 கப் தண்ணி சூடானது. முருங்கைக்காய், சின்ன வெங்காயம் 6, தோல் நீக்கின பூண்டு 4, நறுக்கின தக்காளி 1, சீரகம் 1 சிட்டிகை, 1/4 ஸ்பூன் மிளகு. பச்சை வாசம் பார்க்க ஒரு 8 நிமிஷம் வேக விடலாம். இறக்கி ஒரு 5 நிமிஷம் ஆற விடலாம். தண்ணி முதல்ல வடிகட்டிக்கலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாத்தையும் தனியாக எடுத்துக்கலாம். தக்காளியில் இருக்க தோல் மட்டும் எடுத்துட்டேன். முருங்கைக்காவை லேசாக இது மாதிரி ஸ்பீஸ் பண்ணி விட்டால் சதெல்லாம் வந்துடும். இல்லை ஸ்பூனில் எடுக்கிறதுனால எடுத்துடலாம். சக்கையை மட்டும் தனியாக எடுத்துடலாம். முருங்கைக்காயிலேருந்து எடுத்தால் சதை பகுதி. வெங்காய மசாலா சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்ச விழுது அதே கடாயில் அரைச்ச விழுது சேர்த்துக்கலாம். முருங்கைக்காயை வேக வச்ச அதே தண்ணியில் மிக்ஸி ஜாரை கழுவி சேர்த்துக்கலாம். திரும்பவும் அடுப்பில் வச்சு ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடலாம். தண்ணியாக விருப்பப்பட்டாக்கா கொஞ்சம் தண்ணியை கொதி சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வந்துடுச்சு, இறக்கிடலாம். முருங்கைக்காய் சூப் டயட் இருக்கவங்களாம் வந்து அப்படியே சாப்பிடலாம். ஒரு சின்ன ட்ராப் நெய் சேர்த்துக்கலாம் விருப்பப்பட்டா. இல்லை ஒரே ஒரு முருங்கைக்காய் தான் சேர்த்துருக்கேன். அதனால் குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வரைக்கும் யார் வேணாலும் இதை சாப்பிட்லாம். ஹெல்த்தியான முருங்கைக்காய் சூப்.